பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன? பரிசுத்தம் அப்படி சொல்றோம்ல, இந்த பரிசுத்தம்னா என்ன? எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்தமாக கர்த்தர், நான் பரிசுத்தராக நீங்கள் பரிசுத்தராக இருங்கள், பரிசுத்தர் 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 என்று 24 மணி நேரமும் என்ன பண்ண வானதூதர்கள் எல்லாம் அவர்களை போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வாசிச்சுக்கிறோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன? பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று சொன்னால் என்ன? பரிசுத்தம் அப்படின்னா எதை குறிக்கிறது, அல்லது எதை நோக்கத்துக்காக இந்த கர்த்தர் சொல்ற பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் சொன்னாங்கல்ல, பரிசுத்தம் என்றால் என்ன? இந்த நாளில் அதை குறித்து கொஞ்சம் நான் பார்க்கலாம் நினைக்கிறேன். பரிசுத்தம் என்றால் என்ன? உண்மையாகவே பரிசுத்தம் என்று சொன்னா அவருக்கு கீழ்ப்படிவது. பரிசுத்தம் என்று சொன்னா அவருக்கு கீழ்ப்படிவது. ஏன் நம்ம கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறது சொல்றோம், அப்படித்தானே? ஆண்டு சொல்ற கட்டளின்படி நடக்க, நியாயங்களின்படி நடக்க, ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வாங்க அப்படின்னா அது கீழ்ப்படிஞ்சு கரெக்டான நேரத்துக்கு வருவது பரிசுத்தமா. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அதை நீங்க வாசிக்க ஆரம்பிக்கும் போது கீழ்ப்படிறீங்க, பார்த்தீங்களா? இதுக்கு தான் பேரு. கர்த்தர் சொல்றாரு, வசனத்தை சொல்றாரு, என்னுடைய கட்டளைகளை படி கைக்குள்ள ஆரம்பிங்க, வாசிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்லும் போது அந்த காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார், தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல வசனத்தை கேட்கும் போது உங்களுக்கு உள்ளான மனுஷனுக்குள்ளாய் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நீங்கி உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அவர்.